ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா சிம்பிளான சமையல் மோர் குழம்பு. அதுக்கு கூட்டு வந்து காரசாரமாக உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு கூட்டு. உருளைக்கிழங்கு அதுக்கு வந்து தேங்காய், சோம்பு, காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம் எல்லாம் அரைச்சி போட்டு இந்த கூட்டு. இது எங்கள் அம்மா செய்கிற கூட்டு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், காரமாக ஸ்பைஸியாக இருக்கும். மோர் குழம்புக்கு நல்லா தூக்கலாக இருக்கும். இன்றைக்கி இதான் அக்கா வீட்டில் சமையல், சிம்பிளான சமையல். எக்கு வந்து பாயில் ஆகிட்டுருக்குது. ரொம்ப லேட்டாக தான் அக்கா எழுந்திரிச்சேன். எக்கு பாயில் ஆகுது. இதை வந்து அப்படியே பிரட்டி ஒரு பெப்பர், மிளகாத்தூள், மிளகுத்தூள், உப்பு, மஞ்சத்தூள்லாம் போட்டு வேக வச்சதை கட் பண்ணி பிரட்டி எடுத்துருவேன் மோர் குழம்புக்கு. அதுதான் இன்றைக்கி சமையல். வாங்க சாப்பிடுவோம். ரொம்ப ரொம்ப டயர்டு. நீங்கள் சொல்லுங்கள், யாரெல்லாம் நேற்று வந்து அந்த நம்ம சாகசம் பண்ணாங்களே ஃப்ளைட்டில், அதை பார்க்க போனீங்கன்னு சொல்லி ரொம்ப நொந்து நூலாகி போயிட்டோம். நான் என் பிள்ளைங்கள்லாம் போயிட்டு. அதனால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக அக்கா ஈவினிங்கு 6க்கு தான் வந்தோன்னா பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நொந்து போயிட்டோம். வாட்டரே கிடைக்கலப்பா. எங்கேயாவது வாட்ரு ஏற்பாடு பண்ணியிருக்கலாம் நம்ம கவர்மெண்ட்டு. அங்கங்கே தண்ணி ஏதாவது ஒரு நம்ம சிண்டெக்ஸ் மாதிரி வச்சு ஒரு கிளாஸ் வச்சுருந்தாலே எல்லோரும் குடிச்சிருப்பாங்க. வாட்ரு கேன் கூட, வாட்ரு கேன் கூட நம்ம விற்கிற இடத்துல வாங்குறது கூட கிடைக்கலப்பா. அதனால் ரொம்ப 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 டயர்டாகி எல்லாருமே குழந்தைங்களோட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் நேற்று. சில பேர் ரொம்ப என்ஜாய் பண்ணோங்கிறாங்க. என்ஜாய் பண்ணுறதுக்கு பின்னாடி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. தண்ணி கூட கிடைக்காம ரொம்ப சுருண்டுட்டோம். கொஞ்சம் நேரம் இருந்திருந்தால் ரொம்ப மயங்கி விழுந்திருப்போம் போல இருக்குப்பா. நேற்று அந்த மாதிரி ரொம்ப பாடுபட்டுட்டோம். இனிமேல் இந்த மாதிரி கூட்டத்துக்கு போகவே கூடாது சாமி அப்படின்னு முடிவோடு வந்துட்டேன் அக்கா. காலையில் எந்திரிக்க ரொம்ப ரொம்ப லேட்டு. அவ்வளோ பாடி பெயினாக இருக்குப்பா. நின்றுட்டே 2 ஹவர்ஸ், அந்த 2.5 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸே நாங்கள் அந்த வெயிலே தான் நடந்திருக்கோம், வெயிலே தான் நின்றுருக்குறோம். எல்லாருமே அப்படி தான் இருந்திருப்பாங்க. எங்களுக்கு முடியவே இல்லைப்பா. அந்த கூட்டத்தில் ரொம்ப சிக்கி தவிச்சிட்டோம். வாட்ரு இல்லாமல் தண்ணியை கொண்டு போன 4 பெரிய பெரிய வாட்டர் கேன் ஃபுல்லாக காலி. அதுக்கப்புறம் வாட்ரு இல்லை. எங்கே கடையில் போய் தேடி நம்ம வாங்கினா கூட வாட்ரு கிடைக்கலப்பா. கடையே பார்க்க முடியல, வாட்டரும் கிடைக்கல. உங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த அனுபவம் நேற்று நடந்துச்சுன்னு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி சிம்பிளான சமையல். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டு இந்த கூட்டு, சோம்பு தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி, அவ்வளோதான் இன்றைக்கி சமையல். தேங்க்யூ.